அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். அம்மா பஅத். ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ புறப்படக்கூடிய நேரத்தில் அது சம்பந்தமாக சில செய்திகள் முன் கருதலாக நாம் அதனை படித்து வைத்துக் கொள்வது கட்டாய கடமையாக இருக்கின்றது. அந்த வகையில் நம்ம ஹஜ் உம்ராவுக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி அடிப்படையான அந்த அவ்வல் கலிமா என்று சொல்லக்கூடிய தௌஹீதுடைய கலிமா நம்மிடத்தில் அது உறுதியான முறையில் இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், ஆவதும் அடிவதும் அல்லாஹ்வால் மட்டும்தான், அவன் அல்லாம வேற யாருக்கும் எதற்கும் எந்த சக்தியும் கிடையாது. எனவே முழுசா அல்லாஹ் இடத்துல அவன் நம்பிக்கை வைக்கணும். அதனாலதான் அல்லாஹ் கூப்பிடும் போதே லப்பைக் லப்பைக் என்பதா தல்பியா சொல்றான். தல்பியாவுடைய சுருக்கமே இதுதான். அல்லாஹ்வே எல்லாமே ஒன்னால மட்டும்தான் நடக்குது, உன்னோட யாருமே துணை கிடையாது, உனக்கு நிகரா யாரும் இல்லை என்பதுதான் அவருடைய கருத்து. அது நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்கான திரும்ப திரும்ப அந்த தல்பியா என்பதை மொழியின் முறையில் நமக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. ஆக நம்மிடத்தில் அந்த தௌஹீத் என்பது சரியா இருக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹும் ரசூலும் சொல்லி தந்த அந்த வழிமுறையில் தான் நம்முடைய அமல்கள் அமைந்திருக்க வேண்டுமே தவிர நம்ம பார்த்ததையும் கேட்டதையும் அமலாக செய்துவிட முடியாது. காரணம், அல்லாஹும் ரசூலும் எதை சரி என்று கண்டார்களோ அதுதான் சரியான அமல். நாமளா எல்லாரும் செய்யறாங்க என்று நாம் கருதியால் மட்டும் அது நல்ல அமலா சேர்ந்துடாது. பார்ப்போம், 3 சஹாபாக்களுடைய வரலாறு படிச்சிருப்போம். ஒரு சஹாபி ராத்திரில கொஞ்ச நாள் கூட தூங்காம நான் இபாதத் செய்ய போறேன், இன்னொருத்தர் ஒரு நாள் லீவ் போடாம தரிசனம் நோன்பு வைக்க போறேன், இன்னொருத்தர் கல்யாணம்லாம் முடிக்க மாட்டேன், வெறுமனே இபாதத்து வணக்க வழிபாடுல இருக்க போறேன்னு சொல்லுவாங்க. 3 பேரும் செய்தது நாம கணிக்கிறது நல்லது என்று நபி அவர்கள் 3 பேருமே கண்டித்து அதிலிருந்து நிறுத்தினார்கள் பார்க்கணும். எனவே நல்லது கெட்டது என்பது அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்தால் அது நல்லதாக அமையும், எந்த அமலா இருந்தாலும். எனவே நாம இஷ்டத்துக்கு நம்ம முடிவு எடுப்பதுங்கிறது அனுமதிக்கப்பட்டதில்லை. நாம இந்த மாதிரி கிளம்புறதுக்கு முன்னாடி தௌபா அப்படிங்கிறது கட்டாயம். தௌபா என்று சொன்னால் 3 காரியங்கள் அமைந்திருக்கும். ஏற்கனவே நம்மிடத்திலிருந்து ஏற்பட்ட ஒரு தவறான ஒரு செயல், அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஒரு செயல், அந்த செயலை இனிமேல் செய்யவே மாட்டேன் என்ற உறுதி எடுக்க வேண்டும். செய்ததை பற்றி மன வருத்தப்பட வேண்டும். இப்போது இந்த காரியம் அதனை செய்யாமல் இருக்க வேண்டும். இந்த 3 இருந்தால்தான் தௌபாங்கிறது வருமே தவிர அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வதால் மட்டும் தௌபா என்பது வந்து விடாது. இது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. மனிதரோடு சம்பந்தப்பட்டதா இருந்தால் அவர்களிடத்தில் போயிட்டு மனப்பொருத்தம் வாங்க வேண்டும். அவருடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதா இருந்தால் அவற்றை ரூபாய் வாங்கி கடன் வாங்கி கொடுக்காம இருக்கிறோம், அவருடைய வீடு நிலத்தை கடையை ஆட்டை போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் மன்னிக்க மாட்டோம், அவர்கள் மன்னிக்காத இருக்க. எனவே அவர்களுடைய உரிமை அந்த ஒரு ஜானா இருந்தாலும் ஒரு ஜானும் அவரிடத்தில் திருப்பி கொடுத்தால் தான் அல்லாஹ் அவனுடைய மன்னிப்புங்கிறது வரும். கடனாக இருந்தால் கடனை திருப்பி அடைக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த கடன் இந்த மாதிரி ஹஜ் உம்ராவுக்கு போறேன் போயிட்டு அடைக்கிறேன் என்பதா அவரிடத்தில் மன திருப்தியை வாங்கி கொள்ள வேண்டும். அதை விட மிக முக்கியமான ஒரு செய்தி, நாம ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு கிளம்பக்கூடிய இடத்துல இதற்காண்டி ஒரு பெரும் பொருளாதாரத்தை முடக்க வேண்டும். அப்பதான் இந்த ஹஜ் உம்ராவுக்கு கிளம்ப முடியும் என்று சொன்னால் நம்ம ஹஜ் உம்ராவை ஓரம் கட்டி போட்டு முதல்ல இந்த கடனை தான் கொடுக்க வேண்டும் என்பது மார்க்க சட்டம். காரணம், இந்த ஹஜ் உம்ராங்கிறது அல்லாஹ்வுக்காண்டி உள்ளது. அல்லாஹ் நினைச்சாலும் சும்மாவே மன்னிப்பான். ஆனா மனிதர்களை பொறுத்த மட்டும் அவனிடத்தில் ஒரு ரூபா நாம வாங்கிட்டு கொடுக்காம இருந்தாலும் கூட அவர்கள் மன்னிக்காத வரைக்கும் நம்ம சொர்க்கம் போக முடியாது. எத்தனை ஹஜ் செஞ்சிருந்தாலும் எத்தனை உம்ரா செஞ்சாலும் எவ்வளவு சதகா செஞ்சாலும் ஒரு புண்ணியமும் கிடையாது. அந்த உரிமைப்பட்டவர் அவனை பிடிச்சு நிறுத்தி வச்சிருவார் என்பதன் காரணமாக பெரும் பொருளாதார முடக்கி தான் போகணும் என்று சொன்னால் அந்த பொருளாதாரத்தை கடன் அடைப்பதற்கான நாம் கொடுக்க ஹஜ் உம்ராங்கிறது இப்போது கிடையாதுன்னு பார்க்கிறோம். ஒருத்தர் நம்ம இலவசமா கூட்டு போறோம், நம்மளுடைய பொருளாதாரம் ஒண்ணுமே முடக்க வேண்டியதெல்லாம் தேவையில்லை. யாரோ ஒரு சர்வீஸுக்காண்டி கூட்டு போறாங்க, அவரு கூட வழிகாட்டியா போகணும், அல்லது அவங்களுக்கு ஏதாச்சும் சமையல் சம்பந்தப்பட்டதுக்கு துணையாக இருக்கணும், இது போன்ற ஒரு சேவைக்காண்டி நம்ம கூட்டு போறாங்க, நம்மளுடைய எந்த செலவும் இல்லை என்று சொன்னால் இந்த நேரத்தில் கடன் இருக்கவே போறதுக்கு அனுமதி உண்டு பார்க்கிறோம். அல்லாத பொருளாதாரம் முடக்கி போகணும் என்று சொன்னால் முதலில் கடன் தான் கொடுத்து முடிக்க வேண்டும். அது போன்று இந்த ஹஜ் உம்ரா நாம் கிளம்பக்கூடிய நேரத்துல பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக மஹரம் அப்படிங்கிறது இருக்கணும். மஹரம் இல்லாமல் பயணம் மேற்கொள்றது கூடாது. அது ஹஜ்ஜுக்காக இருந்தால் இவ்வாறு இருக்க இன்னைக்கு நம்ம மக்கள் தனித்தனியா பயணம் செய்யறாங்க, தனித்தனியா மார்க்கெட்ல சுத்துறாங்க. கணவனுடைய அனுமதி இல்லாம தாய் வீட்டுக்கு போறேன், அக்கா வீட்டுக்கு போறேன், தங்கச்சி வீட்டுக்கு போறேன் என்று சொல்வதெல்லாம் வெறும் கண்டனத்துக்குரியது. இது கண்டிப்பாக திருத்தப்பட வேண்டும். எனவே கணவனுடைய அனுமதி இல்லாமல் இது போன்றெல்லாம் போறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு பாக்குறோம். நம்ம ஹஜ் உம்ராவுக்கு இப்ப பயணப்படக்கூடிய நேரத்துல முதல்ல நாம மீகாத்துல எஹ்ராம் கட்டணும். எஹ்ராம் கட்டணும் என்பது ஒரு சட்டம் இருக்கின்றது. எஹ்ராம் என்று சொன்னால் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ நான் பிரவேசிக்கின்றேன், இதில் நான் இந்த செயலை செய்ய போகின்றேன் என்ற மனதில் உறுதி எடுத்துக்கொண்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்வதுதான். இந்த எஹ்ராம்ங்கிறது கட்டாயம் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும். இது கண்டிப்பா மீகாத்துல வச்சுதான் செய்யணும். அதாவது எந்த இடத்தில் எஹ்ராமுக்காக வேண்டி நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது இங்கே எஹ்ராம் கட்ட வேண்டும் என்பதாக ஒவ்வொருத்தவங்களும் தான் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய அந்த மீகாத்தில் அந்த எல்கையில் தான் எஹ்ராம் கட்டியாக வேண்டும். நாம போகிறது விமானத்தின் மூலமா போறோம் என்று சொன்னால் நம்மளுடைய எல்கையில் அந்த இடத்தில் போயிட்டு நம்மளால
எஹராம் கட்ட முடியாது என்று சொன்னால் முன்னாடி எஹராமுடைய துணியை உடுத்தி கொண்டு ரெடியாக இருந்து கொள்ள வேண்டும். விமானம் குறிப்பிட்ட இடத்துல வந்தோட அவங்க சொல்லுவாங்க, அந்த இடத்துல நம்ம நியத் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது சட்டம். எந்த காரணம் வைத்தாலும் எஹராம் நியத் இல்லாமல் நாம ஜித்தாக்குள்ள வந்து இறங்குறதுக்கு அனுமதி கிடையாது. இந்தியா, ஸ்ரீலங்கா போன்ற நாட்டில் இருந்தாலும் சரிதான், அல்லது ரியாத், தமாம் போன்ற இடத்துல இருந்து எஹராமும் கெட்டாமல் ஜித்தாவுக்குள்ள வந்துட முடியாது. ஜித்தாங்கிறது மீகாத்தை தாண்டின ஒரு ஏரியா என்பதன் காரணமாக நேரம் மதீனா போறோம் அப்படின்னா அங்க மீகாத்துங்கிறது இனிமேதான் வரப்போகுது. எனவே ஏறாம ஒண்ணு இல்லாம சும்மா அந்த விமான தளத்துல இறங்கிட்டு நபியுடைய வீட்டுல போய் பார்த்துட்டு பள்ளியாசல்ல போய் தொழுதுட்டு அதுக்கப்புறம் நான் எஹராம் கட்டி கொள்ளலாம். நேரம் ஜித்தா வருவதா இருந்தால் முதலில் நாம் எஹராம் கட்டி கொள்ள வேண்டும். எஹராம் கட்டி விட்டால் சில காரியங்கள் கூடாது என்று உண்டு. எண்ணெய் தேய்க்கிறது கூடாது, நகை முடிகள் களையிறது நீக்கம் செய்வது கூடாது, தலையை மறைக்கிறது கூடாது, ஆண்கள் தையல் ஆடை போடக்கூடாது என்பதெல்லாம் சில காரியங்கள் கூடாது என பல பட்டியல் உண்டு. இதுவெல்லாம் எஹராம் நியத் செய்ததுக்கு அப்புறம் தான் கூடாது. எஹராமுக்கு முன்னாடி எல்லாமே அனுமதி உண்டு. எஹராமுக்கு முன்பு குளிப்பது சுன்னத்தா இருக்கின்றது. குளிக்கக்கூடிய நேரத்தில் நாம தையல் ஆடை போட்டுக்கொண்டு ஆண்கள் குளித்துக் கொள்ளலாம். ஆணோ பெண்ணோ சோப்பு இதெல்லாம் ஷாம்பெல்லாம் போடுறதுக்கு அனுமதி இருக்குது. அது வாசனம் மனம் இருந்தாலும் அனுமதி உண்டு. காரணம் அதுக்கு தயாரிப்பு தான் நம்ம செய்யறோம் அப்படிங்கிறதுனால இன்னும் எஹராமுக்குள்ள நுழையல என்பதன் காரணமாக. அது மாதிரி குளிச்சதுக்கு அப்புறம் தலை துடைக்கணும், முடியெல்லாம் கீழே வரும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அனுமதி இருக்குது. அப்படி எஹராமுக்காண்டி குளிக்கணும். குளிக்கிறதுக்கு முன்னாடி களைய வேண்டிய முடிகள் உடம்புல இருந்து களைந்து விட வேண்டும். நகங்களை வெட்டணும் என்றால் அதையும் வெட்டி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் குளிக்கிறோம். குளிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு எஹராமுடைய துணியை உடுத்தோம். உடுத்ததுக்கு அப்புறம் 2 ரக்காத் தொழுகணும் அப்படிங்கிறது ஒரு சுன்னத்து. அது எஹராமுக்குன்னு தனியா ஒன்றும் கிடையாது. எஹராமுக்கு முன்பு ஏதோ ஒரு 2 ரக்காத் அமைந்திருந்தால் போதும். ஒரு ஃபர்த கூட தொழுகிறோம், அதுவே போதும். முறையை தொடர்ந்து நியத்து வச்சுக்கலாம். கண்டிப்பா தொழுது ஆண்கிற கட்டாய சட்டம் கிடையாது. மக்ரூஹான நேரமா இருக்கின்றது. தொழுவது கூடாது என்ன நேரமா இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒன்றும் தொழுகாமல் குளிச்சு போட்டு சும்மா நியத்து வச்சிட வேண்டியது சொல்ல ஆரம்பிச்சோம். நம்ம எப்ப வந்துட்டு தொழுதோமோ அல்லது தொழுகாமலோ மொத்தத்தில் நம்ம நியத்து அப்படிங்கிறது கருதி கொண்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று நாம் சொல்லிவிட்டால் அப்புறம் நம்ம எஹராமுக்குள்ள வந்து சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறது. நம்ம ஹஜ்ஜுக்கு அல்லது உம்ராவுக்கு நியத்து வைக்கக்கூடிய நேரத்துல அது அரபியில தான் சொல்லணும்னு தேவையில்லை, தமிழ்ல சொன்னாலும் போதும். லப்பைக் உம்ரத்தன் அப்படிங்கிறது உம்ராவுக்காண்டி உள்ள நியத்து. லப்பைக் ஹஜ்ஜன், அல்லாஹ்வே நான் ஹஜ்ஜுக்காண்டி எஹராம் கட்டேன் என்று தமிழ் சொன்னாலும் போதும். இந்த மாதிரி நாம் நியத்து வைத்ததுக்கு அப்புறம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்பதை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இது எதுவரை ஓத வேண்டும் என்று சொன்னால் நாம மக்காவுக்குள்ள போயிட்டு தவாஃப் ஆரம்பிக்கிற வரைக்கும் நாம வந்துட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்ங்கிறது தொடர்ந்து நாம சொல்லிக் கொண்டே இருக்கணும். இதுக்கு உதவுலாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது, சும்மாவே நாம சொல்றதுக்கு அனுமதி உண்டு. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அப்படிங்கிறது ஓதிக்கொண்டிருக்கணும். இடையில திக்ரு சலவாத்துகள் ஏதாச்சும் ஓதிக்கொண்டிருக்கலாம். நேரத்தை வீணாக்காம ஏதாச்சும் நம்ம வந்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது. நம்ம அங்க மக்காவுல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தவாஃபை நம்ம தொடங்கிறதுக்கு வேண்டி போறோம். இப்ப தவாஃப் தொடங்கிறதுக்கு முன்னாடி நாம வந்து பயண கலைப்பில் இருந்தாலும் வரக்கூடிய இடத்துல வந்த உடனே சாமான கொண்டு வச்சு போட்டு உடனே தவாஃபுக்காண்டி போறது அப்படிங்கிறது ஒரு ஆர்வத்தில் ஏற்படக்கூடிய ஒரு கோளாறு. அதன் காரணமா அவங்களுடைய அந்த ருசி தவாஃபு சாயி உம்ராங்கிறது ஒரு தித்திப்பு இல்லாம அது ஒழுங்கான முறையில் உயிர் இல்லாமல் ஆகிவிடும். எனவே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறதுங்கிறது நபியினுடைய ஒரு சுன்னத்தா இருக்கின்றது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரீதுவா என்ற இடத்துல தங்குவாங்க. ராத்திரி தங்கிட்டு காலையில முடிச்சு உம்ராவுக்காண்டி தவாஃபுக்காண்டி உள்ள போவாங்கன்னு பார்ப்பான். சொல்லுவாங்க ஏஃபாலு தாலிக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் நபியினுடைய சுன்னத்து. நபி இந்த மாதிரி தான் தங்கிட்டு போவாங்க என்று சொல்றதை பார்க்கும். இந்த சுன்னத் பெரும்பாலும் தவறி விடுகின்றது. இதனை நாம் செய்வதற்காண்டி முனைய வேண்டும். கண்டிப்பாக ஒதுவோடு தான் இருக்க வேண்டும் தவாஃப் அப்படிங்கிறது. ஒது முடிஞ்சிருச்சு சொன்னால் நம்ம வந்து கண்டிப்பா எங்க முடியுதோ அந்த இடத்துல அந்த இடத்த பார்த்து வச்சுக்கணும். அப்படின்னாட்டி ஒரு 4 ரவுண்டு சுத்தியாச்சு, 4 சுற்றியாச்சு, 5வது ரவுண்டுடைய இடையில் நமக்கு வந்து ஒது முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் 4ன்னு கணக்கு வச்சுக்கொண்டு அந்த பாதி அவாசலாம் வெளியே தள்ளி விட்டுறணும். ஒது செஞ்சுட்டு வந்து மிச்சம் உள்ள 3 சுற்று சுத்திக்கணும் என்பது. அது மாதிரி நம்ம இது 4 5 சந்தேகமா இருக்குது எண்ணிக்கை. அந்த மாதிரி நேரத்துல நம்ம வந்து எது குறைந்த எண்ணிக்கை அந்த எண்ணிக்கை கணக்குல வச்சுக்கணும். 4 5 கணக்கு சந்தேகம் வருதுன்னா இது 4ன்னு கணக்கு வச்சுக்கணும். 7 6ன்னு கணக்கு வச்சுக்கணும். ஆக எது குறைந்த எண்ணிக்கை அதை அனுசரிச்சு நாம் வந்து கூடுதலாக ஒரு இடம் எடுத்துக்கொள்ள வேண்டும், சுற்றி கொள்ள வேண்டும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரமல் என்பதாக ஒரு சுன்னத்து உண்டு. ரமல் என்று சொன்னால் அவங்களுடைய தோல் புஜத்தை அசைத்த வண்ணம் நடத்தல் அப்படிங்கிறது தவாஃபில் சுன்னத்து உண்டு ஆண்களுக்கு. அது வெறுமென முதல் 3 சுற்றில் மட்டும்தான் சுன்னத்தை தவிர மற்றதில் சுன்னத்து கிடையாது. ரமல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜரி ஸலாத்தன் வ மஷா அர்பஅன் என்பதாக ஹதீஸ் வருகிறது. சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ். நபி அவர்கள் தவாஃப் செய்யக்கூடிய நேரத்துல முதல் 3 சுற்றில் மட்டும்தான் இந்த தோல் புஜத்தை அசைத்துக் கொண்டு வீரர்களை போல் நடந்தார்கள். மிச்ச உள்ள நாளிலும் சாதாரண நடந்தார்கள் என்ற செய்தி இருப்பதன் காரணமாக இந்த முதல் 3ல மட்டும்தான் அது சுன்னத்தை தவிர மற்றபடி அது
அது சுண்ணத்து கிடையாது. மிச்சம் உள்ளதில் கூட்டமா இருக்கிறதால செய்ய முடியாம போயிருச்சு, அல்லது நம்ம முதல் 3 ரவுண்ட்ல மறந்துட்டோம் என்று சொன்னாலும் அவ்வளவுதான், திரும்ப கலா என்பதெல்லாம் கிடையாது. அது ஒரு சுண்ணத்தான காரியம். அது போன்று ஆண்கள் வலது தோல் புஜத்தை துறந்த வண்ணம் அணிவதுங்கிறது ஒரு சுண்ணத்து. இதுக்கு பேரு இல்திபா என்பதாக சொல்லுவாங்க. இது 7 சுற்றிலும் சுண்ணத்து. தவாஃபினுடைய 7 சுற்றுக்கு 7லயும் அந்த மாதிரி துறந்த வண்ணம் இருப்பதுங்கிறது ஒரு சுண்ணத்து. இது தவாஃப்ல மட்டும்தான் அது சுண்ணத்து. தவாஃப் முடிஞ்சிருச்சு, இப்ப நம்ம தவாஃபினுடைய தொழுவு போறோம், அல்லது நடுவுலையே காமத் சொல்லிட்டாங்க ஏதோ ஒரு தொழுகைக்காண்டி தொழுவு போறோம் என்று சொன்னால் அந்த நேரத்துல எல்லாம் மூடிக்கொள்ள வேண்டும். வெறும் தவாஃபில் மட்டும் தான் திறந்திருக்கணும். மீகாத்திரத்தை சில பேர் திறந்து வைப்பாங்க, அதுவும் தவறு. தொழுவக்கூடிய நேரத்தில் கூட தோல் புஜத்தை திறந்திருப்பாங்க, இதுவும் கூட தவறானது. எனவே வலது தோல் புஜம் திறப்பது அப்படிங்கிறது வெறும் தவாஃபோடு மட்டும்தான் என்பது ஒரு செய்தி. அது மாதிரி தவாஃப் செய்யக்கூடிய நேரத்துல அந்த ஹஜருல் அஸ்வத்ங்கிறது முதல் மூலை, ரெண்டாவது வரக்கூடிய ஒரு சின்னதா ஒரு அரை வட்டத்துல ஒரு சுவர் இருக்கும், அந்த சுவருக்குள்ள போயிறது கூடாது நமக்கு. காரணம் அந்த அரை வட்ட சுவரும் கூட காபாவுடைய உள்பாகத்துல விட்டது, அதையும் சேர்த்துதான் நம்ம தவாஃப் செய்யணும். அந்த வட்டத்துல அடைச்சுதான் வச்சிருப்பாங்க, சில சமயம் திறந்து இருக்கும் என்று இருந்தால் உள்ள போறது கூடாது. நம்மளுடைய 7 சுற்று முடிகிற வரைக்கும் ஒரு காலம் அதுக்குள்ள போயிட்டு அப்படின்னா அந்த சுற்றை கணக்கில் வைக்க கூடாது. வேற 4வது சுற்று நம்ம போய்கிட்டு இருக்கும் போது உள்ள போய் தொழுகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா போய் தொழுதுக்கலாம். காரணம் அது ஒரு பாக்கியம் தான், அங்க போய் தொழுகிறதுங்கிறது. 4வது சுற்று சொல்லும் போது உள்ள போயிட்டோமா அந்த 4ங்கிறத கணக்குல விட்டுறணும். வெறும் 3 மட்டும் கணக்கு வச்சுக்கிட்டு மிச்சம் ஒரு 4 ரவுண்ட் அடிச்சிடணும். காரணம் அது உள்ள போனோமா இல்லையா, அந்த சுற்று கணக்கில் வைக்க தேவையில்லை, அதை விட்டுறணும். சரி, இந்த தவாஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம ஹஜருல் அஸ்வத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். முதல் ரவுண்டு முதல் சுற்று அப்படிங்கிறது அது சுற்றி இங்க முடியும் போது கண்டிப்பா அதுல தான் முடிக்கணும். தொடக்கம் அங்கதான் இருக்கணும், முடிகிறது கண்டிப்பா அங்கதான் இருக்கணும். சந்தேகமா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கணும், முடிக்கும் போது கொஞ்சம் தாண்டி போய் முடிச்சு கொள்ளணும் அப்படின்னு நம்ம கவனத்துல வைக்க வேண்டியது. இது எந்த இடத்துல ஹஜருல் அஸ்வத் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கொள்வதற்காண்டி காபாவுடைய 4 மூலைகள் உண்டு. 4 மூலையிலேயுமே ஒரே ஒரு மூலையில மட்டும்தான் ஒரு ஆயத்தோ வேற ஏதோ அரபி எழுத்துக்கள் எழுதியிருப்பாங்க. அதுதான் ஹஜருல் அஸ்வத் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு அறிக்கை மேல வரைக்கும் எழுதியிருப்பாங்க. அது மாதிரி நேரா எதிரில் உள்ள சொவத்திலே ஒரு பச்சை கலர் லைட் கொடுத்திருப்பாங்க. அந்த லைட்டுக்கும் இந்த எழுத்துள்ள இந்த மூளைக்கும் நடுவில் நாம் நின்று கொண்டோம். வலது பக்கத்துல அந்த லைட்டு, இடது பக்கத்துல இந்த மூளை, அந்த எழுத்துள்ள மூளை வந்துருச்சு அப்படின்னா நம்ம கரெக்டா ஹஜருல் அஸ்வத்ல நிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி இன்று கூட நம்மளுடைய தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். இங்க இருந்து ஆரம்பிச்சு முதல் சுற்று நம்ம தொடங்கி போகும்போது முதல் மூளை வரும். இதான் ஹஜருல் அஸ்வத் முதல் மூளை. நடந்து போகும்போது 2வது மூளை, அங்கதான் அரை வட்டம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். 2வது மூளை, 3வது மூளை, 4வது மூளைன்னு வரும். இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்துல ஹஜருல் அஸ்வத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கார்னர், அந்த மூளைக்கு பேர் ருக்ன யமானின்னு சொல்லுவாங்க. தவாஃப் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்பதாக சொல்ல வேண்டும். பொதுவாக எதை தொடங்கும் போது பிஸ்மில்லா சொல்லணுமா இல்லையா, அதனால ஆரம்பத்தில் 7 சுற்றில் முதல் சுற்றில் மட்டும் பிஸ்மில்லா என்பதை சொல்லிக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு சுற்றினுடைய தொடக்கத்திலும் வெறும் அல்லாஹ் அக்பர் சொல்ல வேண்டும் என்பதுதான் சரியானது. சில பேர் விவரம் தெரியாம எல்லாத்திலையும் பிஸ்மில்லா பிஸ்மில்லா சொல்லிட்டு இருப்பாங்க, அது சரியான முறை கிடையாது. 4 ரக்காத் தொழுவோம் அப்படின்னா முதல் ரக்காத்துல மட்டும் தானே சனா வஜ்ஜாத்துங்கிறது ஓதுவோம், சுப்ஹானக அல்லாஹும்ம வஜ்ஜாத்துங்கிறது ஒவ்வொரு ரக்காத்திலையும் ஓத மாட்டாங்க. அந்த மாதிரி 7 சுற்றும் சேர்ந்து ஒரு தவாஃப் என்பதன் காரணமாக முதல் சுற்றில் மட்டும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். அடுத்து வரக்கூடிய சுற்றில் வெறும் அல்லாஹு அக்பர் என்று மட்டுமே சொல்லிக் கொள்ள வேண்டும். இதுதான் சரியான முறையாக இருக்கின்றது. இந்த முதல் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி போட்டு நமக்கு தேவையான துஆக்கள் சொல்லிக்கொண்டே நடைபெற்ற 4ஆம் கலிமா 3ஆம் கலிமா தெரிஞ்ச நம்ம திக்ர்கள் ஸலவாத்துகள் ஓதிக்கொண்டே இருக்கலாம். பிரத்யேகிச்சு நாம நம்மளுடைய பாஷையில் நமக்கு தேவையான துன்யா ஆகிரத்தினுடைய எல்லா தேவைகளும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். நம்ம இடத்துல யாரெல்லாம் துஆவுக்காண்டி சொன்னாங்களோ அவங்களுக்காண்டி துஆ செய்யணும். அல்லாஹ் என்னிடத்தில் யாரெல்லாம் துஆவுக்காண்டி சொன்னாங்களோ அவங்களுடைய நல்ல ஹாஜத்துகள், அவங்களுடைய நல்ல தேவைகளை நேரடியாக பூர்த்தி ஆக்கி என்பதாக கேட்கக்கூடிய நேரத்தில் எத்தனை பேர் சொன்னாங்களோ எல்லோரும் உள்ள வந்துருவாங்க. அவங்களுடைய எத்தனை தேவைகளும் எல்லா தேவையும் இதுக்குள்ள வந்துடும். எனவே இந்த முறையில் அவர்களுக்காண்டி துஆ செய்யலாம். இது தவாஃபினுடைய ஆரம்பத்திலிருந்து நம்ம அடிக்கடி நிறைய திக்ர்கள் ஸலவாத்துகள் ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். என்னனாலும் ஓதிக்கலாம், என்னதுதான் ஓதணும்னு கட்டாயம்லாம் அப்படின்னு கிடையாது. ஆனா இந்த ஹஜருல் அஸ்வத் நம்ம ஒரு கார்னர் ஆரம்பிச்சோம்னா ஒரு மூளை எதுல எழுத்து போட்டிருக்குன்னு சொன்னோமோ அது 1வது மூளை, 2, 3, 4, 4வது மூளை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ருக்ன யமானின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு கல் இருக்கும். அந்த ஹஜருல் அஸ்வதுக்கும் ருக்ன யமானிக்கும் நடுப்பட்ட இடத்துக்கு பேர் தான் ருக்ன யமானின்னு சொல்லுவாங்க. இதில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார் அப்படிங்கிற இந்த துஆவை நம்ம தொடர்ந்து திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டிருப்பதுதான் மிக பெரும் சிறப்பா இருக்கு. இதை தவிர பிற இடங்களில் எல்லாம் எல்லா சுற்றிலும் நமக்கு தேவையானதை நம்ம அல்லாஹ்விட கேட்கணும். நம்மளுடைய சொந்த பாஷையில
நமக்கு தேவையான திக்ருகள், ஸலவாத்துகள், குர்ஆன் ஆயத்துகள் ஓதிக்கொண்டு எந்த காரணம் வைத்தாலும் பேசிக்கொண்டு செல்வதோ, மொபைல் நம்ம எடுக்காம இருப்பதுதான் ஒண்ணு. இந்த படம் எடுப்பது, போட்டோ எடுப்பதுன்னு நம்ம தப்பிக்க முடியும். ரெண்டாவது, கைதவை கீழே வந்துச்சுன்னா கூட்டத்தில் திருப்பி எடுக்கவும் முடியாது. இது போன்ற பல விபரீதங்கள் ஏற்படுவதன் காரணமாக வெறும் இபாதத்தில் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர மொபைல் எடுத்துக்கிட்டு என் வீட்டுல வாப்பாவுக்கு பேசுறேன், பிள்ளைங்களுக்கு பேசுறேன் என்றெல்லாம் பேசிக்கொண்டு இபாதத்தில் கோட்டை விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு, எனவே இந்த மாதிரி விஷயங்களை நாம் தவிர்த்து கொண்டு வெட்டிய வீண் கதைகளும் பேசாமல் திக்ர் துஆக்கள் நாம் ஈடுபட வேண்டும். இந்த மாதிரி 7 சுற்று சுற்றணும். முதல்ல தவாஃபு அப்படிங்கிறது ஹஜ்ருல் அஸ்வத்ல ஆரம்பிச்சது. இங்க இருந்து ஆரம்பிச்சு திரும்ப ஹஜ்ருல் அஸ்வத் வரக்கூடியதா 1ங்கிறது முடியும். 2, 3, 4, 5, 6, 7 ரவுண்டு முடிச்சதுக்கு அப்புறம் போயிட்டு நம்ம மகாம் இப்ராஹிமுக்கு நேரா போயிட்டு நம்ம 2 ரக்காத் தொழுகிறது அப்படிங்கிறது சுன்னத்து. ஹஜ்ருல் அஸ்வத்தை தொடுறதுங்கிறது ஒரு சுன்னத்து தான், முத்தமிடுறது சுன்னத்து. ஆனா அதுக்கான வாய்ப்புகள் இப்போது குறைவா இருக்குது. அதனால முண்டி எடுத்துக்கொண்டு செல்வதுங்கிறது பெரிய தப்பு. எனவே ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு நேராக ஒரு கையை உயர்த்தி, ஒத்த கை மட்டும்தான் தொழுவிக்கிறவங்க எப்படி தக்பீர் விடுறோமோ அந்த மாதிரி முறையில் ஒத்த கையை மட்டும், வலது கையை மட்டும் ஹஜ்ருல் அஸ்வத்தை காட்டிக்கிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக்கொண்டு நாம் தொடங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி கையால் அடிப்பதோ திரும்ப திரும்ப அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லிக் கொண்டிருப்பதோ சரியான முறை அல்ல. ஒரு முறை கையை இப்படி தொழுகைக்கு வைத்த மாதிரி உயர்த்தி அப்படியே கீழே போட்டுற வேண்டியதுதான், நடந்து கொண்டிருக்க வேண்டியதுதான். இது 7 தடவை அந்த மாதிரி செஞ்சோம். ஒவ்வொரு ரவுண்டு தொடக்கத்திலையும் கூட இப்ப 2 ரக்காத் தொழுவு போன தவாஃபுடைய 2 தொழுகைக்கு முன்னாடி ஒரு சுன்னத்தை அது பெரும்பாலும் தவற விட்டுறாங்க. அந்த சுன்னத்தை அது வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா என்ற குர்ஆனுடைய வசனத்தை இந்த அளவுக்கு மட்டும் ஓதுறது அப்படிங்கிறது ஒரு சுன்னத். இந்த சுன்னத்து கூட பெரும்பாலும் தவறி விடுகின்றது, பலரும் தவற விட்டுறாங்க. இதையும் நம்ம ஓதிக்கொள்ளணும். இதை ஓதி போட்டு அதுக்கப்புறம் 2 ரக்காத் தொழணும். முதல் ரக்காத்துல குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதிக்கொண்டு 2 ரக்காத் தொழுவணும். தொழுகிறது மகாம் இப்ராஹிமுக்கு நேரா நின்று தொழுவணும். மகாம் இப்ராஹிமுக்கு பக்கத்துல போய் தொழுகிறோம் என்பதாக மற்றவங்களுக்கு இடைஞ்சலோ அல்லது நமக்கு நாமளோ இடைஞ்சல் வாங்கி கொள்ளுங்கிறது தடுக்கப்பட்ட ஒரு காரியம். எனவே மகாம் இப்ராஹிமுக்கு நேரா கொஞ்சம் பின்னாடி கூட தள்ளி போய் தொழுவதற்கு அனுமதி உண்டு. நம்ம சஹீஹ் முஸ்லிம் அலைமா அதனுடைய ஹதீஸை பார்க்கிறோம். அது நேரா நின்று தொழுதாக தான் இருக்குது, பக்கத்துல நின்று தொழுதாங்கன்னு கிடையாது. எனவே பக்கத்துல போய் தொழுது கொண்டு இடைஞ்சல் கொடுப்பதோ இடைஞ்சல் வாங்குவதோ அனுமதி கிடையாது. எனவே இதுக்கு நேரா நின்று 2 ரக்காத் தொழுது கொண்டு நம்ம சஹீஹ்காண்டி போவோம். சஹீஹ் போறதுக்கு முன்னாடி ஜம்சம் தண்ணீர் குடிப்பதும் கொஞ்சம் தலையில் ஊற்றிக் கொள்வதும் கூட ஒரு சுன்னத்தா இருக்கின்றது. இப்ப சஹீஹ்காண்டி நம்ம போகிறதுல சஹீஹ்ல ஓத வேண்டிய சில திக்ருகள் உண்டு. சஹீஹ்ல நம்ம சஃபா மர்வா 2 மலையிலும் நின்ற உடனே திக்ருகள் ஓதணும். சஃபாவில் நின்று கொண்டு சஃபாவை மர்வாவை நிற்கக்கூடியது நம்மளுடைய முகம் கிப்லாவை நோக்கி இருக்க வேண்டும், காபாவை நோக்கி இருக்க வேண்டும். காபா சுவர்கள் இடையில் அது நமக்கு தடுக்கப்பட்டிருக்கும், பார்க்க முடியாது. இருந்தாலும் நம்மளுடைய முகம் இந்த கிப்லாவுடைய சைடு வைத்துக் கொள்ள வேண்டும். கைகள் 2ம் வானத்தை நோக்கி இருக்க வேண்டும். காரணம் அது துஆவுக்குரிய இடமாக இருக்கின்றது. எனவே கை 2ஐயும் வானத்தமாக இப்படி துஆ செய்யறவாறு வைத்துக் கொண்டு இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் அப்படிங்கறத நம்ம இந்த அளவுக்கு ஓதுறதும். அதுக்கப்புறம் அப்தஉ பிமா பத அல்லாஹு பிஹி, அல்லாஹ் குர்ஆனில் எதனை முதலில் சொல்லி இருக்கின்றானோ அங்கிருந்து என்னுடைய செயலையும் ஆரம்பிக்கிறேன். அதாவது சஃபாங்கிறது தான் குர்ஆன்ல வந்திருக்குது. எனவே என்னுடைய சை என்ற செயல் கூட நான் சஃபால இருந்து ஆரம்பிக்கிறேன் என்று சொல்வதும் கூட ஒரு சுன்னத்தா இருக்கின்றது. இந்த 2ம் வெறும் 7 சுற்றில் முதல் சுற்றில் மட்டும்தான் இந்த 2ம் சுன்னத்து. இந்த 2க்கு வந்து கையை எப்படி உயர்த்தம்னா தேவையில்ல, அது சும்மையே சொல்லிக்கலாம். இதுக்கப்புறம் வரக்கூடியவர்களுக்கு தான் நம்ம வந்து 2 கையை உயர்த்தி கொண்டு திக்ர் துஆ செய்யணும் அப்படிங்கிறது. அது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்பதாக அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை 9 முறை சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் லா இலாஹ இல்லல்லாஹு என்பதை நாம் எதற்கு பேர் 4ஆம் கலிமா என்று நாம் வைத்திருக்கின்றோமோ அதை ஒரு 3 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை ஒரு 3 தடவை ஓதிக்கணும். அதுக்கப்புறம் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வநஸர அப்தஹு வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு என்பதையும் கூட ஒரு 3 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். பின்பு துஆ செய்ய வேண்டும் என்பது 7 சுற்றில் ஒவ்வொரு சுற்றினுடைய தொடக்கத்திலும் 2 மலையினுடைய சைடிலும் நின்று ஓத வேண்டிய துஆக்கள் இது நபியினுடைய சுன்னத்து. இந்த 2க்கும் இடையில் நாம நடக்கக்கூடிய இடத்துல, சை செய்யக்கூடிய இடத்துல, தொங்கோட்டம் ஓடக்கூடிய இடத்துல அது எந்த துஆனாலும் ஓதிக்கலாம், எந்த திக்ரும் ஓதிக்கலாம். மேல சொன்ன அந்த திக்ர்களும் துஆக்களும், அதாவது அல்லாஹ்வுக்கு 9 தடவை 4ஆம் கலிமா, அதுக்கப்புறம் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு என்று சொன்ன இது 3 தடவை துஆ. இந்த 4ம் ஒவ்வொரு சுற்றினுடைய தொடக்கத்திலையும் செய்ய வேண்டியது ஒரு சுன்னத்து. இதுவும் பெரும்பாலும் தவறை போகிறது, பலரும் தவற விட்டுறாங்க. இந்த சுன்னத்தை நாம் ஹயாத்தாக்க வேண்டும். இந்த முதல் சுற்றினுடைய தொடக்கம் கண்டிப்பா அது சஃபால இருந்து தான் தொடங்கணும். இங்க இருந்து மர்வாவுக்கு போயிட்டு அப்படின்னா ஒரு சுற்று அப்படிங்கிறது முடிஞ்சது. மர்வால இருந்து திரும்ப சஃபாவுக்கு வந்து 2வது சுற்று முடிஞ்சது. ஆக நம்ம சஃபாவை 1ங்கிறது தொடங்கும், 7வது சுற்று முடிகிறது மர்வால போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது. யாராவது விவரம் தெரியாம மாத்தி ஆரம்பிச்சிருந்தா கூடுதலா 1 சுற்றி கொள்ள வேண்டும்.
அதாவது ஆரம்பிக்கும் போதே மறுவாலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா முதல்ல கணக்கிலே வராது. எனவே அது கணக்கிலே வராதுன்னு காரணமாக 8 கணக்கில் வந்துடும். இவங்க தப்பா ஆரம்பிச்சது காரணம். ஆரம்பிக்கிறது கண்டிப்பா சஃபா, 7 முடிக்கிறது மறுவால தான் முடிக்கணும். இந்த 7 சுற்று முடித்து விட்டால் இதுக்கப்புறம் மொட்டை அடிக்கணும், அதை முடி வெட்ட வேண்டும் என்பது. முடி வெட்டி விட்டால் அதோட உங்களுடைய உம்ராங்கிறது முடிஞ்சது. பெண்களை பொறுத்த வரைக்கும் முடி வந்துட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு முழு முடியிலையும் கொண்டு சேர்த்து வச்சு கொஞ்சம் முடித்து கட் பண்ணி கீழே போடணும், வெட்டி கீழே போடணும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் மொட்டை அடிப்பது தான் நன்மை அதிகம். இல்லாவிட்டாலும் அவங்க முடி வெட்டி கொடுறதுக்கு அனுமதி உண்டு. வெட்டக்கூடிய நேரத்தில் அங்கேங்கிறபடி எங்கோ அங்க இங்க ரெண்டு என்று வெட்டி கொள்வதுங்கிறது ஒரு சரியான முறை அல்ல. தலையில் இருக்கக்கூடிய எல்லா முடியும் வெட்டுப்பட வேண்டும். எல்லா முடியும் கொஞ்சம் வந்துட்டு நாம வெட்ட வேண்டும். மிஷினோ கத்திரியோ என்னமோ ஒண்ணு போடணும். கண்டிப்பாட்டி எல்லா முடியும் கொஞ்சம் வெளியே வந்து ஆகணும் என்பது சட்டம். ஆக சுருக்கத்தில் நம்ம பேசிக் கொண்டிருந்தது உம்ராக்காண்டி கிளம்ப கொடுத்த மீகாத்திலே எஹ்ராம் கட்டி கொண்டு நம்ம விமானத்திற்கும் வருவதா இருந்தால் நாம நம்மளுடைய ஊர்லயே எஹ்ராமுடைய துணியை அணிந்து கொள்ள வேண்டும். கனெக்ஷன் பிளைட் என்று சொன்னால் உதாரணமா துபாயில இருந்து வரமா அல்லது ஸ்ரீலங்கா போய் வரமா, அந்த அடுத்த கனெக்ஷன் பிளைட் ஏறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து நியத்து வைக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி வைப்பது தேவையில்லை. ஆரம்பத்தில் ஜித்தா வர்றதுக்கு முன்னாடி நியத்து வைத்துக் கொண்டு வர வேண்டும். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்பது எஹ்ராமும் தொடங்கினதுல இருந்து நம்ம தவாஃப் தொடங்குற வரைக்கும் தல்பியா ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். தவாஃபு கண்டிப்பா நம்ம வந்து ஹஜ்ஜுல் அஸ்வத் தொடங்கணும். 7வது சுற்று அங்கதான் முடிச்சாகணும். ஒது இருக்க வேண்டும். 7 சுற்று முடிச்சதுக்கப்புறம் 2 ரக்காத் தொழணும். அதுக்கப்புறம் சை செய்யணும், சஃபா மர்வா கடையில தொங்க ஓட்டணும். இதுக்கப்புறம் முடி வெட்டணும். இதோட உம்ரா அப்படிங்கிறது முடிஞ்சிடும்.